இவங்களுக்கு குரு திசை போதுன்னா இவங்க லைஃப் பயங்கர டாப்ல போகும், செம்ம டாப்பா போகும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல குரு உனக்கு என்ன குரு உச்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான், கடகத்துக்கு தான். இப்படி கடகத்துல குரு உச்சமே ஆனாலும் 6, 8, 12ங்கிற ஸ்தானம் வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அந்த ஸ்தானத்துல குரு போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி சிறு வயதிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால எனக்கு குரு உச்சம் அப்படிங்கிறதுல கடகம் எப்பவுமே அது ஒரு நல்ல விஷயம், குரு உச்சம். ஆனா குருவை சரியா பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த கடகராசினியர்களுக்கு நம்ம குரு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குறாங்க? கடகத்துலதான் குரு உச்சம். ஓகே. இப்படி கடகத்துல குரு உச்சமே ஆனாலும் இதுலயும் 6, 8, 12ங்கிற ஸ்தானம் வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அந்த ஸ்தானத்துல குரு போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி சிறு வயதிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சப்போஸ் 6, 8, 12ல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 6ல உட்காந்துருக்கிறாருன்னா ஹெல்த்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கொடுக்கறது, தன்னுடைய லுக்ல ஏதாவது ஒன்று மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த லுக்கால அதாவது கேசம் நல்லா இருக்கும், திடீர்னு முடி உதிர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னுடைய ஹெல்த்தை புற அழகை பார்க்காம போகக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவார். 8ல இருக்கு அப்படின்னா சீக்கிரம் லவ்ல விழுக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுத்துருவார். ரொம்ப இளம் வயதிலேயே அதுல அவமானப்படுற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருவார். 12ல இருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டேன், வாழ்க்கையில நிறைய அடிகள் பட்டு பட்டு ரொம்ப லேட்டரான் ஸ்டேஜ்ல ரியலைசேஷன்ங்கிறது 45 வயசெல்லாம் தாண்டிடும், அந்த மாதிரி கொடுத்துருவார் குரு. அதனால எனக்கு குரு உச்சம் அப்படிங்கிறதுல கடகம் எப்பவுமே அதாவது அது ஒரு நல்ல விஷயம், குரு உச்சம். ஆனா குருவை சரியா பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப குரு நல்லா இருக்கு அப்படின்னா இவங்களாம் நல்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு டாக்டர், இப்ப ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கதான் அந்த ஸ்கூல்ல நல்ல அந்த ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க சொல்லி கொடுத்தா மத்தவங்களுக்கு நல்லா புரியும். இவங்களுக்கு இயற்கையாவே ஒரு டீச்சர் தான் இந்த கடகத்துல இருக்கக்கூடியவங்க. ஏன்னா குரு உச்சமா இருக்கிறதுனால இயல்பாவே இவங்க ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்ல கேட்பாங்க. இவங்கனால நிறைய பொருட்களை உருவாக்க முடியும். குரு நல்லா இருக்கப்போ புதுசா கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே நேர்த்தியாவே இருக்கும். குரு நல்லா இருக்கிறாருன்னா நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்கறது, அந்த ஹேண்ட் ரைட்டிங்னாலேயே இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைட்டிங்னாலே எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே குரு நல்லபடியா செஞ்சு கொடுப்பார். ஆனா குரு பகையாக கூடிய ஒரு இடத்துல இருந்தாலோ அந்த டைம்ல மட்டும் அந்த குரு திசைகள் போற காலத்துல இவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். மத்தபடி இவங்களுக்கு குரு வேற எங்க உட்கார்ந்து சரி, இவங்களுக்கு குரு திசை போதுன்னா இவங்க லைஃப் பயங்கர டாப்ல போகும், செம்ம டாப்பா போகும். டாப் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கிறவங்க, ஃபேமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே குரு உச்சத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம சொல்லுவோம்ல குரு உனக்கு என்ன குரு உச்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான், கடகத்துக்கு தான். ஓகே ஓகே மேம், நீங்க பேசிட்டு இருக்கும் போதே சொல்றீங்க குரு உச்சத்துல இருந்தா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. பேசிட்டு இருக்கும் போதே ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்கு வச்சீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே அவங்களுக்கு அடிமேல அடி நிறைய விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பாக்குற நேர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, கடகத்துக்கு தானே மேடம் உச்சமா இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ எங்களுக்கே இவ்வளவு அடியா, அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோவில் வழிபாடு சிறந்ததா இருக்கு? இவங்க முருகர் ஸ்தலங்களுக்கு போயிடணும். முருகர் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு உகந்தது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு சித்தர்களே குரு கடகத்துக்கு. அப்படி இருக்கப்போ அங்க இருக்க சித்தரை வழிபாடு பண்ணிட்டு முருகரை வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்க சைட்ல இருக்க தட்சிணாமூர்த்திக்கு ஏதாவது மஞ்சள் வஸ்திரங்கள் கொடுத்து இவங்க வழிபாடு பண்றப்போ இவங்களுக்கு குரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குருஸ்தானத்துல இருக்கவங்க எல்லாத்தையுமே மதிச்சிருங்க. ஏன்னா நீங்களே ஒரு குரு தான், கடகமே ஒரு குரு தான். அப்போ அந்த டிக்னிட்டியோட இருந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க நிஜமாலுமே ஒரு குழந்தையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு கடகத்துல இருக்க பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க. சின்ன பெண்களா இருந்தாலுமே நல்லா பாத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாவே அந்த டீச்சிங் ஸ்கில்லுங்கிறது நல்லா இருக்கும். குரு நல்லா இருந்தா இவங்க சொல்றதை கேட்கறதுக்கு குழந்தைங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்ரலாவே நம்ம குழந்தையில இருந்து யாரை பார்த்து வளர்றோம்? டீச்சர்ஸை பார்த்து நம்ம வளர்றோம், நம்ம அட்ராக்டாகி வளர்றோம். அப்படி இருக்கப்போ இந்த கடகத்துல இருக்கவங்களுக்கும் இதே அமைப்பு தான், குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு பார்வை இருக்கு மேம். என்ன அப்படின்னா, சனி அப்படின்னு சொல்லிட்டாலே அத்தி சனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதே குரு உங்க ராசியில இருக்காருப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ
அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குரு வந்துட்டாலே நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த குரு நம்மளுடைய ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கொடுப்பாருன்னு முதல்ல சொல்லிருங்க. அதாவது ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து குரு பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வந்து கடகத்துல உச்சம் அப்படின்னு பாக்குறப்போ புதன் அப்படின்னு வரப்போ புதனுக்கு பகை, சுக்கிரனுக்கு பகை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆஹ் மகரத்துல அது நீசமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே ஒரு புராண கதைகள் அப்படி இருந்தாலுமே ஜென்ரலா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் வந்து தேவர்களுக்கு அவர்தான் குரு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படின்னு பார்க்குறப்போ அசுர குரு அப்படின்னு சொல்றப்போ, இவங்க 2 பேரும் பகையாளிகள் ஆயிடுறாங்க. புதன் அப்படிங்கிறது எல்லாமே லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறப்போ, குரு வந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ, இவர் எல்லாமே வந்து பிலாசபிக்கலா பார்க்கக்கூடியவர் குரு. ஆனா வந்து புதனால பிலாசபிக்கலாலாம் பார்க்க முடியாது. என்ன லாஜிக்கோ என்ன விஷயமோ அது ஷார்ப்பா போறப்போ, குருவால புதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போறப்ப, புதன் அமைப்பு இருக்காங்க. அதாவது மிதுனம், கன்னி அப்படிங்கிறவங்கலாம் வந்து புதன் தான் வந்து அதுக்கான லேண்ட்லார்ட் அப்படிங்கிறதே வந்து புதன். இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க ஏதோ ஒரு வகையில அவமானப்படுற மாதிரியோ இல்ல குருபலம் இல்லாத மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். மொத்தத்திலேயே ஜாதகம்னு பாக்குறப்போ 6, 8, 12 இதுல குரு இருக்கு அப்படின்னாலே அவங்க ஜாதக கட்டத்துல குரு இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போக 1, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்கள்ல 2லயும் குரு, இந்த ஸ்தானங்கள்ல குரு இருக்கிறாங்க அப்படின்னா நல்லது செய்வார். அவங்களுக்கு குரு திசை போறப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேத்துக்கு வந்து லக்னத்துல குரு இருக்கும், ஆனா அங்க நீசம் அடைஞ்சிருக்கும் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. அப்படி நீசமே அடைஞ்சாலும் குருவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பேத்துக்கு குரு பலமே இருக்காது. அதாவது குரு இந்த நீசம் அடைஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு, மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கப்ப அங்கதான் வந்து துர்மரணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும், நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய அமைப்பும். அதாவது எல்லாரும் சனிக்கு பயந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்துக்க வேண்டியதை குருக்கு தான் பயந்துக்கணும். குரு நல்லா இருக்கணும். குருவோடைய பலம் இல்லை அப்படின்னா மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கிடும். அதாவது அந்த குடும்பத்துக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு சில ராசி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த குடும்பத்துக்கே குருபலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா, அவங்க ஃபேமிலியில அந்த டீனேஜர்ஸால ஒரு முன்னுக்கு வராம போறது, திருமணம் அமையாம போகக்கூடிய அமைப்பு, எத்தனை வயதானாலும் திருமணத்துக்காக ஏங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு அப்படிங்கிறதே வந்து குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது செழிப்பாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு ஆரோக்கியத்தையும் குறிக்கும். நல்லபடியான ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பேச்சுத்திறன், அந்த அறிவாற்றல், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் குறிக்கக்கூடியது குரு. அப்படி பாக்குறப்ப இப்ப இந்த குரு வந்து கெட்டுட்டாரு அப்படின்னா யாரு என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அவங்கள ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவே முடியாது. திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மீன ராசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது குருவோடைய வீடாகவே இருந்தாலும் அங்க சந்திரன் ஒரு பிளே பண்ணும். அங்க சந்திரன் சரியா இருக்கணும். சந்திரன் சரியா இல்லை அப்படின்னா அங்க குருவால ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு குரு நல்லா இருந்தா மட்டும்தான் லைஃப் ஒரு growth அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் வந்துடும். இப்ப தனுசுக்கும் குரு வீடா இருந்தாலும் அவருக்கும் குரு நல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா தொழில் ரீதியா அவமானங்கள் அப்படிங்கறத கொடுத்துரும். அதனால இந்த உச்சம் நீச்சம் பகையாகவே இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல திக்பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த திக்பலம்ங்கிறது 6 வகையான பலன்கள். அந்த 6 வகையான பலன்கள்ல ஏதோ ஒரு பலன் அடைஞ்சா கூட தப்பிச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா நீசம் அடையுதுங்கிறப்போ குரு தசை போறப்போ மிக மிக கவனம் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் குரு தசை போதா வாவ் சூப்பர் நம்ம வாழ்த்திட முடியாது. குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அது அமையும்.